வாட்டர் ரிசர்வாயர். இது வந்து நம்ம ராஜபாளையம் அந்த சைடில் இருக்கிற எல்லா கிராமங்களுக்கும் தண்ணி வந்து இங்கேருந்து தான் போகுது. இப்போ இது என்ன ஈவெண்ட்னா ரோர் அப்படிங்கிற ஒரு அமைப்புல இருந்து, ரோருங்கிறது ஒரு என்ஜிஓ. அது வந்து என்ன பண்ணுறோன்னா ஒரு 2 ப்ரோக்ராம் பண்ணுறோம். ஒன்று வந்து வைல்ட் எர்த்லிங்னு பண்ணுறோம், இன்னொன்று வந்து நெஸ்ட்னு பண்ணுறோம். வைல்ட் எர்த்லிங் வந்து என்னென்னா ஞாயிற்றுக்கிழமை காமன் கம்யூனிட்டி யாருனாலும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி அதில் நாங்கள் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு வாக் போடுவோம். இப்போ இந்த வாரம் வந்து பேர்ட் வாக்னா அடுத்த வாரம் வந்து வேறு வாக் இருக்கும். அப்படி வரிசையாக நாங்கள் போட்டுகிட்டே இருப்போம். என்னென்ன வாக் போடுறோன்னா பேர்ட் வாக்கு, பட்டர்ஃப்ளை வாக்கு, மாத்து மட்டும் நைட்டில் நடக்கும். அடுத்து டிராகன் ஃப்ளை வாக்கு, பிளான்ட் வாக்கு, இப்படி நேச்சர் வாக்கு எல்லாமே நடத்திட்டு இருக்கோம். அடுத்து வருஷ கடைசியில் என்ன செய்வோம்னா ஒரு நேச்சர் வாக் மாதிரி, அதாவது நடந்தே போயிட்டே இருப்போம். அப்போ என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் பார்த்துட்டு போகிற மாதிரி போடுவோம். இப்போ இது வந்து 18th வாக். இந்த அடுத்த 2வது செஷனில் இது 18th வாக்கு. மொதல் வருஷத்தில் எவ்வளோ நடத்தினோன்னா ஒரு 25 வாக் நடத்தி அதில் நாங்கள் எல்லாத்தையும் ப்ரப்போஸ் பண்ணோம். இது எல்லாமே நாங்கள் போடுற பேம்ப்ளெட்ஸு. இது எல்லாத்தையுமே கவர்மெண்ட்டை ப்ரப்போஸ் பண்ணும்போது என்ன கிடைச்சதுன்னா கிரீன் சாம்பியன் அவார்டு அப்படின்னு ஒரு அவார்டு கிடைச்சிது ரோருக்கு. அப்போ சரி, அப்போ இதுக்கு அடுத்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கலெக்டருடைய இதுக்கு என்னங்க நெஸ்ட், அதாவது ஸ்கூல் அண்ட் காலேஜஸ்க்குள்ளே போய் அங்கே இருக்கிற பிளான்ஸ் அனிமல்ஸ் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணி ஒவ்வொரு ஸ்கூல்லையும் போய் நாங்கள் எம்ஓயு போட்டுருவோம். நாங்கள் இந்த மாதிரி நாங்கள் பண்ணி தரோம், உங்கள் ஸ்கூலில் என்னென்ன கேம்பஸ் ஸ்கூலில் என்னென்ன ட்ரீஸ் இருக்குது, என்னென்ன பேர்ட்ஸ் இருக்குது, பட்டர்ஃப்ளைஸ் இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் போய் சொல்லி தந்துட்டுருக்கோம். இது வந்து ஹெட் எங்கே இருக்குன்னா சிவகாசியில் ஒரு சார் நடத்திட்டு இருக்காங்க இந்த நெஸ்ட்டுங்கிறத. இங்கே வைல்ட் எர்த்லிங்கே இப்போ நான் பார்த்துட்ருக்கேன். இந்த வைல்ட் எர்த்லிங்குள்ளே நம்ம டெய்லி வாக் வாரம் போட்டுட்டு இருந்தோம். இப்போ என்ன ஆச்சுன்னா 2 வாரத்துக்கு ஒருக்க ஒரு வாக் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி 2 வாரத்துக்கு ஒருக்க ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒரு 7 மணிலேருந்து ஒரு 9:30 வரைக்கும் பிளான் பண்ணி போட்டுட்ருக்கோம். பேர்ட் வாக் ஓகே. ஏன் இந்த ஸ்பாட்டை நமக்கு செலக்ட் பண்ணணும்னு தெரியுமில்ல பிரபஞ்சன் சார்? இங்கே வந்து 200க்கு மேலே ஸ்பீசிஸ் வந்து இங்கே ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க சார். அது மட்டும் இல்லாமல் இங்கே இந்த சைடு பார்த்தோன்னா வெட்லேண்ட் பேர்ட்ஸ் இருக்குது சார், அந்த சைடு பார்த்தோன்னா ட்ரைலேண்ட் பேர்ட்ஸ் இருக்குது சார். அந்த மாதிரி இங்கே நிறைய ஸ்பீசிஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க 200 மேலே சார். அப்ராக்சிமேட்லி 196-200 ஸ்பீசிஸ் ஆஃப் பேர்ட்ஸை இங்கே ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அதில் நான் மட்டுமே 115 பார்த்துருக்கேன். இதே மாதிரி ஒவ்வொருத்தங்களும் பார்த்துருப்பாங்க, 200 எல்லாம் பார்த்துருக்காங்க. இப்போ ஏன் அதை என்ன சொல்ல வரானா தம்பி, இங்கே வந்து தண்ணி பறவை, நீர் பறவைகள் எல்லாமே இங்கே வந்துடும். இங்கேயும் 2 டேம் இருக்குது, அதில் 2 டேம்லையுமே தண்ணி பறவைகள் வந்துடும். அப்படியே இந்த சைடு பார்த்தோம்னா நமக்கு ஃபாரஸ்ட் பேர்ட்ஸு, வெர்னல் ஹேங்கிங் பேராக்கீட்லேருந்து வித்தியாசமான ஃபாரஸ்ட் பேர்ட்ஸ்லாம் நம்ம பார்த்துருக்கே மாட்டோம். அதெல்லாமே இங்கிட்டு இருந்து வரும், இங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு திரும்ப போகிறது மாதிரி. அடுத்து இன்னும் கொஞ்சம் அங்கிட்டு தள்ளி போனோம்னா ஒரு கிராஸ்லேண்ட் மாதிரி இருக்குது. நம்ம இப்போ அங்கே தான் போகிறோம், ஃபுல்லாக கிராஸ்லேண்டு. அப்போ கிராஸ்லேண்டில் மேயக்கூடிய சின்ன சின்ன பறவைகள், புதற்பாடிகள், அந்த மாதிரியெல்லாம் அங்கிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ போகிறப்ப பார்க்கலாம். இதில் 196ங்கிறது சாதாரண நம்பர் கிடையாது. ஏன்னா ஒரு மொத்தமாக 196 பேர்டை பார்க்கலாம், ஒரே பேர்டை பார்த்துலாம். ஆனால் ஒவ்வொரு 196 வேற வேற ஸ்பீசிஸு. தமிழ்நாட்டில் ராஜபாளையத்தில் முக்கியமான ஃபஸ்ட்டான இடத்துல நம்ம ராஜபாளையம் வாட்டர் ரிசர்வாயர் தான் ஹாட்ஸ்பாட் சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் சார் நான் இப்போ தான் புதுசாக வந்திருக்கேன், நான் எப்படி பேர்ட்ஸை பற்றி கற்றுக்கணும், பேர்ட்ஸ் நேம் தெரியாது, பேர்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணவே தெரியாது, இது காக்கா மாதிரி இருக்கா குருவி மாதிரி இருக்கானே சொல்ல முடியல அப்படின்னா நீங்கள் அந்த ஆப்பை போய் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பார்க்கிங்களோ மெர்லின் அப்படின்னு இன்னொரு ஆப் இருக்குது. அந்த மெர்லினில் என்ன பண்ணான்னா நான் ஒரு பறவை பார்த்தேன், அது மைல் அளவுக்கு இருந்தது, அதோடைய சவுண்டு இப்படி இருந்தது, இந்த மாதிரிலாம் நம்ம போட்டோம்னா அவங்க நமக்கு ஒரு 10 பேர்டை காமிச்சு ஓ இந்த பேர்டா அப்படிங்கிறத நம்ம கேட்பாங்க. நம்ம அதுலேருந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம், கண்டிப்பாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இப்போ நம்ம வரும்போது பஞ்சுருட்டான் பீ ஈட்டர்னு பார்த்தோம். பீ ஈட்டரில் ஒரு 3 பீட்டர் இருக்குது. நீங்கள் ஒன்றும் பார்க்கல, ஒரே ஒன்று தான் பார்த்துருக்கீங்க. வாலில் ஒரு குச்சியாக ஒரு ஊசி மாதிரி இருந்திருக்கும். அதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சு அதில் போட்டிங்கன்னா அதில் வரும்போது நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா கண்டுபிடிச்சலாம், ஓ இது பீ ஈட்டர் தான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சலாம். சார் எனக்கு பீ ஈட்டர்லேயே 4 இருக்குது, 3 இருக்குது, டவ்வில் 3 இருக்குது, எப்படி அதில் எப்படி கண்டுபிடிக்கன்னா நீங்கள் அதை கண்டுபிடிக்க அவசியம் இல்லை. முதல்ல நீங்கள் இது வந்து டவ், இது வந்து பீ ஈட்டர் அப்படிங்கிறத மட்டும் கண்டுபிடிச்சி அதில் கீழே இன்னொரு ஆப்ஷன் இருக்கும், டவ் ஸ்பீசிஸ்ன்னு போட்டிருக்கும், எஸ்பி அப்படின்னு போட்டிருக்கும். அப்போ அதை நீங்கள் போட்டுடலாம். அதில் போடுறதுனால என்ன சார் லாபம் அப்படின்னா நான் எத்தனை பேர்டை பார்த்துருக்கேன்னு உலகத்துக்கு தெரிவிக்கலாம். சார் எதுக்கு நம்ம தெரிவிக்கணும் அப்படின்னு அடுத்த கேள்வி வரும். எதுக்காக பேர்டில் போடுறோம் நரேஷ்? பேர்டில் எதுக்காக போகிறோம்? பேர்டில் எதுக்காக போகிறோம்னா சார், இப்போ கோம் டக்குன்னு சொன்னான் தம்பி, இதே மாதிரி டக் ஸ்பீசிஸு வேறு வேறு இடத்துலேருந்து மைக்ரேஷன் ஆகி இங்கே வருது. ஹிமாலயாவிலேருந்து, சைபீரியாவிலேருந்து, மங்கோலியாவிலேருந்து, இந்த மாதிரி ஒவ்வொரு சவுத் ஆப்பிரிக்காவிலேருந்து, டிராகன் ஃப்ளை சவுத் ஆப்பிரிக்காவிலேருந்து வருது நமக்கு ராஜபாளையத்துக்கு. அதனால் ஏகப்பட்ட இடத்துலேருந்து மைக்ரேஷன் இங்கே நடக்குது. அப்போ நம்ம இந்த மாதிரி பேர்டில் ஒரு ஆப்பில் நான் இப்போ இங்கே கோம் டக்கு நான் இங்கே பார்த்தேன் அப்படின்னு போட்டோம்னா சயின்டிஸ்ட் வந்து இங்கே வர தேவையில்லை. ஓஹோ அப்போனா நைஜீரியாவிலேருந்து கிளம்புன வாத்து
அங்கே போய் சேர்ந்துருச்சு. இப்போ நம்ம நிற்கிறது வந்து மைக்ரேஷன் சூப்பரான பீரியட். இதில் வந்து ஏகப்பட்ட பறவைகள் வந்து சேர்ந்துருச்சு ராஜபாளையத்துக்கு, இன்னும் வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த மாதிரி வர அங்கேருந்து கிளம்பி இருக்கு. சரி சார், சைபீரியாவிலேருந்து வருதா மங்கோலியாவிலேருந்து வருதான்னு எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா, அந்த டக்கில் காலில் ஒரு மாதிரி போட்டு விட்டுறாங்க. அங்கே வச்சு அங்கே போட்டுட்டு இங்கே வந்ததுக்கப்புறம் எல்லாரும் ஃபோட்டோ எடுத்து போடும்போது அந்த இதை பார்த்துட்டாங்களா, அந்த ஒரு பச்சை கலர்னா பச்சை கலரில் பார்த்துட்டாங்களா, அப்போ அது அந்த நாட்டிலேருந்து வந்திருக்கு அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம ஃபோட்டோ எடுத்து எத்தனை பேர் பார்க்க முடியும்? நான் ஃபோட்டோ எடுத்தால் நம்ம குரூப் பார்ப்பீங்க, வேற யாரும் பார்க்க முடியாது. அதனால தான் eBirdங்கிற ஒரு ஆப்பை வச்சுருக்காங்க. eBird வந்து அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா சிட்டிசன் சயின்டிஸ்ட்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து சிட்டிசன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறனால சிட்டிசன் சயின்டிஸ்ட். நம்ம பார்க்க இப்போ பக்கத்தில் ஒரு டிராகன் ஃப்ளை இருக்குது, அதை போட்டு நீங்கள் eBirdல பட்டர்ஃப்ளை போட முடியாது, ஐ நேச்சுரலிஸ்டிங்கில் பட்டர்ஃப்ளை போடலாம். அப்போ அதை போட்டிங்கன்னு வைங்க, அப்போ எங்கேருந்து வந்திருக்கு? இப்போ இங்கேருந்து ஸ்ரீலங்காவுக்கு ஒரு பட்டர்ஃப்ளை ட்ராவல் ஆகுது, அடுத்து சவுத் ஆஃப்ரிக்காவிலேருந்து இங்கே ஒரு டிராகன் ஃப்ளை வருது. இப்போ மழை பெய்கிற சீசனில் ஏன் வருது சார், ஏன் இந்த காலத்தை சூஸ் பண்ணுது அப்படின்னு எல்லாருக்கும் டவுட் இருக்கும். இப்போ ரஷ்யா மங்கோலியா அந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரீஸ் ஆயிடுச்சு, 0 டிகிரி -5 டிகிரி அப்படி ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. அப்போ அங்கேருந்து இங்கே அங்கே என்ன ஆகுதுன்னா லேக் ஃபுல்லாகவே ஃப்ரீஸ் ஆகி சாப்பாடு கிடைக்காது அதுக்கு, அதனால அது அங்கேருந்து இங்கே மைக்ரேட் ஆகுது. இங்கே சாப்பிட்டு முடிச்சுட்டு இங்கே கொஞ்சம் மழையெல்லாம் தீர்ந்துருச்சு, எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப அதே இடத்துக்கு இப்போ இது மைக்ரேஷன் பற்றி சொல்லுவாங்க. இப்போ மற்றபடி டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம போகும்போது பார்க்கலாம். ஈகிள் வந்து நிறைய இங்கே ஸ்பீசிஸ் இருக்குது, நம்ம முடிஞ்ச வரைக்கும் ஐடென்டிஃபை பண்ணுவோம். முடியலன்னா எப்படி இருந்தது மட்டும் ஞாபகம் வச்சுட்டு வீட்டில் போய் நம்ம சர்ச் பண்ணுவோம்.